இந்த சென்ட்ரல் ஸ்க்ரீனில் உள்ள டாக்குமெண்ட் பேஜோட சைஸ் பார்த்தீங்கன்னா 8.5 into 11 inch. திஸ் இஸ் த லெட்டர் சைஸ் டாக்குமெண்ட். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் டூல்ஸான வெர்டிகல் ரூலர் இருக்குது. அப்பர் சைடில் பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் ரூலர் இருக்குது. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வெர்டிகல் ஸ்கோரல் பார் இருக்குது. அந்த ஸ்கோரல் பாருக்கு மேலே சம் ஸ்மால் பட்டன் இருக்குது. ஸோ இந்த பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரூலர் டிசேபிள் ஆகிடுது. ஒன்ஸ் திரும்ப ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரூலர் எனேபிள் ஆகிடுது. ஸோ இந்த ஆப்ஷனை நீங்கள் வியூ டேப் மூலமாக செய்யலாம். ஸோ வியூ டேப்பில் இங்கே ரூலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஜஸ்ட் இந்த டிக் மார்க்கை நீங்கள் கிளிக் பண்ணுவதன் மூலம் நீங்கள் ரூலரை எனேபிள் அண்ட் டிசேபிள் செய்ய முடியும். ரைட் சைடில் இந்த ரூலர் பட்டன் கீழே பார்த்தீங்கன்னா வெர்டிகல் ஸ்கோரல் பார். ஸோ இந்த ஸ்கோரல் பார் மூலமாக நீங்கள் டாக்குமெண்ட்டை நேவிகேட் செய்து பார்க்க முடியும். இது எலிவேட்டர் பட்டன். இந்த பட்டனை நீங்கள் ட்ராக் பண்ணுவதன் மூலம் டாக்குமெண்ட்டை நீங்கள் ப்ரௌஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதற்கு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஏரோ இருக்குது. ஜஸ்ட் இந்த ஏரோ கிளிக் பண்ணாலும் நீங்கள் டாக்குமெண்ட்டை அனதர் மெத்தடில் ப்ரௌஸ் பண்ண முடியும். ஸோ அதற்கும் கீழே பார்த்தீங்கன்னா டபுள் ஹெட்டட் ஏரோ 2 ஏரோஸ் இருக்குது. ஸோ இந்த ஏரோஸை நீங்கள் ஜஸ்ட் ஒன்ஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ப்ரௌஸ் பை பேஜ், நீங்கள் பேஜ் பை பேஜாக நீங்கள் இந்த டாக்குமெண்ட்டை ப்ரௌஸ் பண்ணி பார்க்க முடியும். திஸ் இஸ் த ப்ரீவியஸ் பேஜ். ஸோ இதற்கு இடையில் பார்த்தீங்கன்னா ஸ்மால் சென்டர் பட்டன் இருக்குது. ஸோ அந்த பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த டாக்குமெண்ட்டை அனதர் மெத்தட்லேயும் நீங்கள் ப்ரௌஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களோட டாக்குமெண்ட்டில் டேபிள்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் டேபிள் பை டேபிளாக ப்ரௌஸ் பண்ண முடியும். அண்ட் கிராஃபிக்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கிராஃபிக்ஸ் பை கிராஃபிக்ஸாக ப்ரௌஸ் பண்ண முடியும். அண்ட் ஹெட்டிங்ஸ் இருக்குது. சம் அதர் மெத்தட்ஸ் ஆல்சோ இருக்குது. நான் இப்போ ஹெட்டிங்கை சூஸ் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த டபுள் ஹெட்டட் ஏரோ ப்ளூ கலரில் சேஞ்சஸ் ஆகிடுச்சு. ஜஸ்ட் ஒன்ஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் போயிடுச்சு. தென் நான் திரும்ப ப்ரெஸ் பண்ணுறேன், அடுத்த ஹெட்டிங் போகுது. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் மூலமாக நீங்கள் ஹெட்டிங் பை ஹெட்டிங்காக டாக்குமெண்ட்டை ப்ரௌஸ் பண்ண முடியும். நான் திரும்ப டிஃபால்ட்டாக பேஜ் பை பேஜாக செட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இந்த ஏரோ கலர் திரும்ப நார்மலுக்கு வந்துடுச்சு. அப்பர் சைடில் பார்த்தீங்கன்னா ப்ரைமரி இன்டர்ஃபேஸ் டூல்ஸான ரிப்பன் இருக்குது. ஸோ இந்த ரிப்பன் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் 2007 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ அதற்கப்புறம் 2010 அகைன் கேரி பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா 3 முக்கியமான அம்சங்களை கொண்டுள்ளது. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரிப்பன் ஹேவிங் டேப்ஸ், ஹோம், இன்சர்ட் அண்ட் பேஜ் லேஅவுட், சம் அதர் டேப்ஸ் ஆல்சோ இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டேப்ஸ் ஹேவிங் குரூப்ஸ், கிளிப்போர்ட் குரூப், ஃபாண்ட் குரூப், பேராகிராஃப் குரூப் போன்றவை இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா கிளிப்போர்ட் குரூப்பில் பேஸ்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஃபார்மேட் பெயிண்டர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபாண்ட் குரூப்பில் போல்ட் அண்ட் இட்டாலிக், அண்டர்லைன், சம் அதர் ஆப்ஷன்ஸ் ஆல்சோ இருக்குது. இந்த குரூப்ஸோட ரைட் சைடு லோயர் கார்னரில் பார்த்தீங்கன்னா சம் ஸ்மால் பட்டன் இருக்குது. ஸோ இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணது மூலம் டயலாக் பாக்ஸ் லான்ச்சர் ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் டிஃபால்ட்டாக டாக்குமெண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த குரூப்ஸில் உள்ள ஆப்ஷன்ஸை நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அதில் இல்லாத ஆப்ஷன்ஸை நீங்கள் இந்த டயலாக் பாக்ஸ் லான்ச்சர் மூலம் நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். ஸோ இதன் மூலமாகவும் நீங்கள் அடிஷ்னல் ஆப்ஷன்ஸை நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஜஸ்ட் நான் ஓகே கொடுத்துட்றேன். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபைல் டேப் இருக்குது. இந்த ஃபைல் டேப் மூலமாக நீங்கள் ஒரு டாக்குமெண்ட்டை நியூவாக க்ரியேட் பண்ண முடியும். அண்ட் ஆல்ரெடி இருக்கிற டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். அண்ட் அந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் சேவ் அண்ட் சென்ட் பண்ண முடியும். ஸோ இதை தான் பேக் ஸ்டேஜ் வியூன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை நெக்ஸ்ட் சாப்டரில் விரிவாக பார்க்கலாம். ரிப்பன் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஏரோ இருக்குது. ஸோ நீங்கள் டாக்குமெண்ட் ஸ்பேஸை இன்க்ரீஸ் பண்ணி பார்க்கணுன்னா ஜஸ்ட் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரிப்பன் டிசேபிள் ஆகிடுது. ஒன்ஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எனேபிள் ஆகிடும். அண்ட் அதற்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பட்டன்ஸ் இருக்குது. ஸோ இந்த மைக்ரோசாஃப்ட் வேர்ட் 2010 உங்களுக்கு ஏதாவது டவுட் வந்துச்சுன்னா ஜஸ்ட் இந்த ஹெல்ப் பட்டனில் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த சாப்டரில் நீங்கள் மைக்ரோசாஃப்ட் வேர்டு இன்டர்ஃபேஸ் டூல்ஸான ரிப்பன் அண்ட் ஸ்டேட்டஸ் பார் அண்ட் ஸ்கோரல் பார் அண்ட் குயிக் ஆக்சஸ் டூல் பார் போன்ற மைக்ரோசாஃப்ட் வேர்டு இன்டர்ஃபேஸ் டூல்ஸை பற்றி லேர்ன் பண்ணிங்க. ஸோ நீங்கள் டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணும்போது ஸோ இந்த மைக்ரோசாஃப்ட் வேர்டில் உள்ள அனைத்து இன்டர்ஃபேஸ் டூல்ஸையும் நீங்கள் ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் ஸோ நீங்கள் அடுத்தடுத்த டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணும்போது உங்களுக்கு எந்த மாதிரியான டாக்குமெண்ட்டுக்கு என்ன மாதிரியான இன்டர்ஃபேஸ் டூல்ஸை நம்ம எவ்வளோ குயிக்காக யூஸ் பண்ண முடியுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும்.